உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 31ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வசனம், நான் அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறதை போல, தோளிலே சுமந்து கொண்டு வருகிறதை போல, நடந்தா கால் வலிக்குமே, நடந்தா கல் குத்துமே, நடந்தா ரோட்டில் இருக்கிற அசிங்கம் காலில் ஒட்டுமே, நடந்தா சேத்தில் நடக்க வேண்டியிருக்குமே, கால்கள் பிஞ்சு கால்கள் ஆயிற்று என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறதை போல இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார், இனிமேலும் சுமந்து கொண்டு வருவார். அந்த விசுவாசத்தோடு கூட தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டு கொண்ட தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ பிரசன்னம் நம்மை மூடட்டும். ஏற்கனவே சொன்னதை போல் நம்ம தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய ஸ்தலத்தை குறித்து ஒரு பயபக்தி இருக்கணும்னு சில நாட்களுக்கு முன்பதாக பிரசங்கித்தேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து, சமூகத்தை குறித்து பயபக்தி இருக்கணும் நமக்கு. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் என்று சொல்லுகிற சபை, அவர் சொந்தமாய் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சுயமாய் சம்பாதித்து கொண்ட சபையில் இருக்கிறோம் என்கிற பயபக்தியோடு கூட இருப்போம். ஆனால் ஆண்டவரை எப்படி பார்க்குறோமோ அப்படி ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நமக்கு தென்படுவார். ஆண்டவரை சர்வ வல்லமுள்ள தேவன் என்று பார்ப்பீர்கள். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மிடத்தில் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆகவே எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சுயமாய் சம்பாதித்து கொண்ட சபையிலே, ஆராதனையிலே நான் நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட இருப்போம். மாயையான லோகமதில் மாய்ந்தழியோம் இம்மாந்தர் அன்பு, மாயையான லோகமதில் மாய்ந்தழியோம் இம்மாந்தர் அன்பு, நேற்றும் இன்றென்றோ மாறாதவர் நேசர்தானே, நேற்றும் இன்றென்றோ மாறாதவர் இயேசுதானே. அன்பரா இயேசுவை பற்றி கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பற்றி கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. ஈனச்சிலுவாய் நேரிட்டாரே, யுந்தனுக்காய் கஷ்டப்பட்டாரே, ஈனச்சிலுவாயில் ஏறிட்டாரே, உந்தனுக்காய் கஷ்டப்பட்டாரே, துன்ப மூலமாய் எகிடுவார் இன்ப காணார், துன்ப மூலமாய் எகிடுவார் இன்ப காணார். அன்பராம் இயேசுவை பற்றி கொண்டு பாதையோடே, அன்பராம் இயேசுவை பற்றி கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. மகா இரக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள நாள் ஆண்டவரே, இந்த பாடலை வெறும் உதடுகளினால் பாடாமல்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடியிருக்கிறோம் அப்பா. உம்மை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவரே ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதப்பா. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையும் சேதப்படுத்தாது, சிங்ககபியும் சேதப்படுத்தாது, வெள்ளமும் ஆண்டவரை பஞ்சமும் ஒரு நாளும் எங்களை சேதப்படுத்தாது என்று அறிந்திருக்கிறேன் அப்பா. தகப்பனை போல சுமக்கிற நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை அப்பா, என்ன வேதனை அப்பா. எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும்? எதற்காக நாங்கள் அஞ்ச வேண்டும்? எதற்காக நாங்கள் கவலைப்பட வேண்டும்? எதற்காக நாங்கள் சந்தேகப்பட வேண்டும் அப்பா? ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறதை போல சுமக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அல்லவா எங்களை தாங்கி கொண்டிருக்கிறீர், ஏந்தி கொண்டிருக்கிறீர், சுமந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல இறங்குகிற கர்த்தர் ஆண்டவர், உமக்கு பயந்தவர் மீது இறங்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதை போல இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறதை போல சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சிட்சிக்கிறீர் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்ய என்று சொல்லுகிற ஆண்ட வார்த்தையின்படியே கத்தாவை எதற்காக இந்த சிட்சை, எதற்காக இதற்கு பின்னடைவு என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறதை போல எங்களை சிட்சிக்கிற மகாதேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பரமபிதாவே எங்களுக்கு இறங்கி வரும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும். ஆலயத்துக்கு வந்த எங்களை நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி அனுப்பும் அப்பா. கொஞ்சம் நஞ்சமல்ல, மடியை உலுக்கி குலுக்கி ஆண்டவரை எங்கள் மடியை நிரப்பி அனுப்புங்க. வெறுமையாய் நாங்கள் போகாதபடிக்கு திரளான ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவர் விடுதலையோடு கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட கடந்து போக உதவி செய்யுங்க. ஆலயத்துக்கு வந்தேன், ஆராதனையில் பங்கு பெற்றேன், தேவன் என்னை விடுதலையாக்கினார் என்ற மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாய் போய் என் வழியை எனக்கு ஆயத்தம் பண்ணுவான். இதோ என் தூதனை அனுப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க வசனம். கடைசி புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, இதோ நான் ஒரு தூதனை எனக்கு முன்பதாக அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இந்த வழியை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களுக்கு என்று சொல்லுங்கள் என்ற அந்த நாட்களிலே ஒரு சத்தம் உண்டாகும் என்று சொல்லி வேதத்தில் அழகாக 40:3 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதினா இவனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லுகிறார், வழியை ஆயத்தம் பண்ணும் என்று வேதம் சொன்ன தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் முன்னுரைக்கப்பட்ட ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற வனாந்தரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இவனே என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறதாக வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 76-77 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:76-77 எலிசபெத்துக்கும் சகரியாக்கும் பிறந்தவன் தான். நீயோ பாலகனே, உன்னதமானவருக்கு தீர்க்கதரிசி என்று ஆயத்தப்படுவதா? நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவாய், அவருக்கு முன்பதாக நடந்து போவாய். ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பதாக நடந்து போவாய். முதலாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது பிரசங்கித்தவர் இந்த யோவான் ஸ்நானகன் தான். அவர் தான் எச்சரித்தாரும் கூட தான். இதோ
கோடாரியானது மரத்தினுடைய வேறு நடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டி போடப்படும், அக்கினிக்கு இரையாக்கப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவனுடைய தகப்பனாகிய சகரியாவிடத்தில் இப்படி நடக்கும் என்று சொன்ன பொழுது அவன் விசுவாசியாததினால சில நாட்கள் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தான். அவனுக்கு இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்த போது அவனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது அவனுடைய முறைமையின்படியே, அவனுடைய தகப்பனுடைய வழியின்படியே அவனுக்கு சகரியா என்று பெயரிட வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்படி அல்ல என்று சொல்லி அவளுடைய தாய் எலிசபெத் சொல்லுகிறார், யோவான் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லும் பொழுது யோவான் என்ற பெயர் நம்முடைய வம்சத்திலே யாருக்குமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே வம்சத்தின் அடிப்படையில் பெயர் வைப்பார்கள். நம்முடைய வம்சத்தில் யாரும் அப்படி இல்லையே என்று சொல்லும் பொழுது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் தகப்பனிடத்தில் கேட்போம் என்று சகரியாவிடத்தில் கேட்ட பொழுது அவனுக்கு வாய் அடைபட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் அவன் ஆண்டவர் சொன்னதை நம்பவில்லை என்றதால் சில காலம் ஊமையாக இருந்தான். ஆகவே அவன் என்ன சொல்ல, எனக்கு ஒரு ஸ்லேட்டு கொடுங்க, ஒரு பலகை கொடுங்க, ஒரு நோட் புக்கை கொடுங்க என்று சொல்லி வாங்கி அதில் பேர் எழுதுகிறான், யோவான் என்று சொல்லி பேர் எழுதுகிறான். அப்பொழுது அவனுடைய எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரே பேர் என்று சொல்லி ஒரே விதமான பேர் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படும் பொழுது அவன் வாய் திறக்கப்பட்டு அவன் வாயில் இருந்த கட்டுகள் அறுபட்டு திறக்கப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வசனம் தான் தன்னுடைய சொந்த குமாரனை பார்த்து அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமும் பின்னாளாக வருகிறது என்ற அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தான் இன்றைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ 7:27 வாசிப்போம். அவன் உமக்கு முன்னே போய் ஆயத்த பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மத்தேயு இவன் தான் அந்த வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன், இவன் தான் இந்த எழுதிய வாக்கியத்தினால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அடையாளம் காட்டுகிறதாக வேதம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு 3:4 மார்க்கு 1:6 வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்தான், ஒட்டக மயிர் ஆடையை தரித்து கொண்டிருந்தான், வார்க்கச்சை அறிந்திருந்தான், அவனுடைய உணவு இப்படி வெட்டுக்கிளியாக இருந்தது, தேனுமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எலியா தீர்க்கதரிசியும் இப்படித்தான் ஒட்டக மயிர் தரித்தவனாகவும் அரைக்கச்சை தரித்தவனமாக இருந்தான். ஆகவே தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளமாக, தீர்க்கதரிசிக்குடைய ஒரு எளிமையான அடையாளமாய் இந்த யோவான் ஸ்நானகன் இருந்தான். வேதத்திலே நான் தியானிக்கிற சூழ்நிலையில் யோவான் என்று பெயரில் நமக்கு 2 பெயர்கள் அதிகமாய் தெரியும். யோவான் அப்போஸ்தலனாக யோவான் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாக யோவானும் பேதுருவும் தான் ஆலயத்துக்கு போகும் பொழுது சப்பானியாக இருந்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள். அப்போஸ்தலனாக யோவான் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாக பவுலுக்கு அப்புறம் அதிகமான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டது தான். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற எல்லாருக்காகவும் ஒரு பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இந்த யோவானுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி இந்த அதாவது அடைமொழியாக இல்லாமல் பேருக்கு பின்பதாக வருகிறது. அந்த யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு வார்த்தை, அவன் ஸ்நானம் கொடுத்தபடினாலே யோவான் ஸ்நானகன் த லார்ட் என்று சொல்லுகிறதை போல அவனை ஜான் த பேப்டிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அதே போல தான் சுவிசேஷர்கள் எல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அப்போஸ்தலர்கள் என்றெல்லாம் முன்னாடி அடைமொழி சொல்லப்படும் பொழுது இந்த யோவானுக்கு மட்டும் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி பேருக்கு பின்பதாக சொல்லப்பட்டதாக இருக்கிறது. இவன் காரணம் இவன் ஒரு மேன்மை உள்ளவனாய் காணப்பட்டான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7:26. தீர்க்கதரிசியை யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சாட்சி, அவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ள சொல்லுகிறேன். இதோ போதும்.
வேண்டாம். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் எவன் இந்த சிறியவனாயிருக்கிறானோ அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் அவ்வளவு மேன்மை பொருந்தியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எதை பார்க்க போனீ? மறுபடியும் கேட்கிறார், எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். இவன் தான் ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகரை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொஞ்சம் தான் வேதத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு குரலாக இருந்தான். ஒட்டக உடையை தரித்து கொண்டு அரைக்கச்சையை தரித்து கொண்டு காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிடுகிறவனாக இருந்தான். ஆண்டவருக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்காக பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லும்படிக்காக வந்தவன் என்றெல்லாம் வேதம் நமக்கு இந்த வசனங்களின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் அப்போஸ்தலரை காட்டிலும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆகவே தான் ஜான் த பேப்டிஸ்ட் என்கிற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் என்ற அடைமொழி முன்னே கொடுக்கப்படாமல் பின்னே கொடுக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தை, அது ஒரு அழுத்தம், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஆண்டவரே அவனை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். அவன் மேன்மை உள்ளவன், அவன் இப்படியாய் மேன்மை, எனக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்காக வந்தவன், அவன் மேன்மை உள்ளவன், அவன் ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே அவனுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை, முந்திலும் இல்லை என்று சொல்லி முடிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான், ஜான் த பேப்டிஸ்ட். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன், அவன் தான் யோவான். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஒளி தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாய் இருந்தான், மேன்மை உள்ளவனாய் இருந்தான். ஸ்திரீகளில் பிறந்தவர்களிலே அவனை பார்க்கலாம் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்படிப்பட்டவன் ஆண்டவர் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒளியாய் வந்தார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்குள் வந்ததென்று ஏசாயா 60:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி சொன்னதாக வேதத்தில் அவன் சாட்சி கொடுக்க வந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசிப்பீர்களானால் 5ஆம் அதிகாரம் 36 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எனக்கு குறித்து ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், யோவான் என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறான், ஆனாலும் எனக்கு ஒரு சாட்சி உண்டு. என்னுடைய நடக்கையினாலே நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுகிறேன், பிதாவின் சித்தத்தின்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பது எனக்கு யோவான் கொடுத்த சாட்சியை விட பெரிய சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜான் த பேப்டிஸ்ட் சொன்ன சாட்சி என்னது என்பதை குறித்து தான் உங்களோட கூட செய்தியாய்
நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். யோவான் அந்த ஒளியை குறித்து சொன்ன சாட்சி, ஒரு 3 சாட்சிகள் அவன் சொன்னது வேதத்தில் இருக்கிறது. அதைத்தான் இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதான காரியம், யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவன் முதலாவதாக சொன்ன சாட்சியாக இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் அவன் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அப்படி வந்த அந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் முன்னாடி போகிறதை பார்த்து, ஆண்டவர் அப்படியே கடந்து போகிறதை பார்த்து, ஆண்டவர் தன்னிடத்திலே வருகிறதை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 36ஆம் வசனத்திலும் இதோ அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, சாக்ரிஃபிஷியல் லேம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்ற ஒரு பெரிய ஒரு சாட்சியை அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அங்கே கொடுக்கிறதாக வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரை உருவகப்படுத்துகிறார்கள், ஆண்டவருக்கு ஒரு ஒப்புமை கொடுக்கிறார்கள். ஆண்டவரை ஒரு ஆட்டுக்குட்டியாக அந்த வேதம் நமக்கு அப்படியாக அழகாக சொல்லுகிறது. சாதாரண ஆட்டுக்குட்டி அல்ல, பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்ப்பீர்களானால் பாவம் உலகத்துக்குள் வந்து விடுகிறது. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறி விடுகிறார்கள். ஆகவே பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். ஆகவே என்ன செய்கிறார்கள், வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது என்ன செய்கிறார்கள், பலியிட்டு அதன் ரத்தத்தினாலே அந்த ரத்தம் சிந்துதனாலே பாவ மன்னிப்பு இராது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இருக்காது. காளை அல்லது வெள்ளாட்டுக்கடா பாவ மன்னிப்புக்காக பிரதான ஆசாரியனால் ஒரு வருஷம் தனக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் சபைக்காகவும் அவன் பாவ நிவர்த்தி செய்யணும். அந்த பழுதற்ற குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வந்து அது பழைய அந்த மோசே நாட்களிலே இருந்தது. சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது பஸ்கா அடிக்கப்பட்ட பஸ்கா என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ தூதர் முதலாவது ஆண்டவர் கடைசி வாதையாக இஸ்ரவேல் மக்களை காக்கும்படிக்காக புறப்பட செய்யும்படிக்காக எகிப்தினுடைய தலையீச்சுகள் எல்லாம் மரித்து போகும் என்று சொல்லும் பொழுது நீ என்ன செய்யணும், உன் வீட்டில் ஒரு பஸ்கா ஆசரிக்கணும். பழுதற்ற ஒரு குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கணும், அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை வீட்டு நிலைக்கதவுல தெளித்து விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை நேசிக்கணும், எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிடணும். அப்பொழுது சங்கார தூதன் ரோட்டில் போகும் பொழுது உன் வீட்டு நிலைக்கதவுல ரத்தத்தை பார்த்து விட்டு கடந்து போவான். மற்றொரு வீட்டிலே கடந்து போய் அவன் என்ன செய்வான், அங்கே கூக்குரலும் புலம்பலும் உண்டாகும்படிக்கு எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஊரெல்லாம் அழுகை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் சமாதானமும் அமெரிக்கையும் இருக்கிறது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக உருவகப்படுத்தப்பட்டு இருக்கிறார். மனுஷருடைய பாவத்தை நீக்குகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் அதிகமாய் என் ஜெபத்தில் சொல்லி ஆண்டவருடைய மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழகான ஒரு வாசனம், மிக அழகான வசனம். ஆண்டவரை ஒரு ஜாதிக்கு மட்டும் ஒளியாக அனுப்புவது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அற்ப காரியமாயிருந்த எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 40 யாக்கோபின் கோத்திரங்களை மட்டும் எழுப்பவும். யாக்கோபின் கோத்திரங்கள் 10 கோத்திரம் 12 கோத்திரம் எது வேணா சொல்லிவிடுங்க. யாக்கோபின் கோத்திரத்தை மட்டும் எழுப்பவும், இஸ்ரவேலில் மீதியா இருக்கிறவர்களுக்கு மட்டும் காக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பமான காரியமாக இருக்கிறது.
பிதா பூமி எங்கும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் குமாரனை பார்த்து சொல்றார். குமாரன் கேட்கிறார், ஐயோ உலக பிதா அப்படி அங்கலாய்க்கிறார். ஐயோ உலகத்துக்குள்ள பாவம் வந்துருச்சு, பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு ஏற்படாது, யாராவது பலி செலுத்தணுமே, பாவமன்னிப்பு உண்டாகணுமே, என் ஜனத்தை மீட்கணுமே, யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொல்லும்போது குமாரன் சொல்கிற, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படும், நான் ஒரு ஆட்டுக்குட்டியாய் உலகத்துக்குள் போகிறேன், இந்த உலக மக்களுடைய பாவத்தை நான் இந்த ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட நான் ஆட்டுக்குட்டியாய் நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கிருபாதார பலியாய், பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் நான் போகிறேன் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, என் மடியில் இருந்த பிள்ளை, என் மகன், என்னுடைய குமாரன், என்னுடைய மாம்சம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அவனை அனுப்புகிறேன். இந்த குமாரனை அனுப்புவது, சர்வ வல்லமுள்ள தேவனை அனுப்புவது, இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மட்டும், ஒரு 12 ஜாதிகளுக்கு மட்டும் அனுப்புவது என்னுடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் புணர்ந்தார். பிதாவாகிய தேவன் அப்படி யோசித்தார், யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேலுக்கு மட்டும் நீ பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் போக வேண்டாம், ஜாதிகளுக்கு ஒளியாய் நீ போ என்று சொல்லி ஆகவே தான் யோவான் சொன்னான், நான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், ஜாதிகளுக்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னதுனால தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, ஒரு இஸ்ரவேல் மக்களுடைய யாக்கோபின் கோத்திரராரும் இஸ்ரவேலில் மீந்திருக்கிறவர்களுக்காக மட்டும் அவருடைய பாவத்தை மட்டும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவன் யோவான் அவரை பார்க்காமல் உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக பார்த்தான் என்று சொல்லி வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் கொடுக்கப்பட்ட முதல் சாட்சி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இது ஒரு மனுஷனுடைய பாவத்தை அல்ல, ஒரு கோத்திரத்தின் பாவத்தை அல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை பேருடைய சகல ஜனங்களுடைய சகல ஜாதிகளுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு அவன் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேகருடைய பாவங்கள், அண்ட சராசரங்களை படைத்தவர் அவர்தான், வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். இந்த தனக்காக தன்னை வணங்கும்படிக்காக, தன்னை ஆராதிக்கும்படிக்காக, தன்னை தொழுது கொள்ளும்படிக்காக மனுஷர்களை ஏற்படுத்தினார். அப்புறம் ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டார், ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார். அந்த ஜாதிக்கு அவர் ராஜாவாக இருந்தார். பிறகு என்ன நடக்கிறது? பூமியில் உள்ள எல்லாம் என்னுடையது என்று சொல்லி யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி அல்ல, அந்த தேசத்து இந்த தேசம் என்று அல்ல, எல்லா தேசத்துக்கும், பூமியில் உள்ள சகல தேசத்திற்கும், பூமியில் உள்ள சகல வம்சங்களுக்கும், பூமியில் உள்ள சகல சந்ததிகளுக்கும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அவர் பலியாகும்படிக்காக அனுப்பப்பட்டார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இதை உணர்த்தும்படிக்காகத்தான் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2 விதமாக சொல்லலாம் இதை. என்னுடைய இரட்சகர் உலக இரட்சகர் என்று சொல்லலாம், அல்லது உலக இரட்சகர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகருக்கு தெரிகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று நினைக்கும் பொழுதுதான் நான் ஏதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வைத்து நான் போராடி இருக்கிறேன். உலகத்தினுடைய பாவத்தையே சுமந்து தீர்த்திர, அடியனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க மாட்டீரா என்று அழுதிருக்கிறேன். பாவம் செய்த பொழுது அழுதிருக்கிறேன். தாவீதின் பாவத்தை மன்னித்தீர, என் பாவத்தை மன்னிக்க மாட்டீரா என்று அழுதிருக்கிறேன். உலகத்தின் பாவத்தையே ஆண்டவர் மன்னித்திருக்கிறே, உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்திர, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பது ஆண்டவர் உம்முடைய பார்வையில் அற்பமான காரியம் அல்லவா? எம்மாத்திரம் ஆண்டவரை, என்னுடைய பாவத்தை மன்னிக்க, என் பாவத்தை சுமந்து தீர்க்க, என் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க ஆண்டவரை, இது எம்மாத்திரம் உம்முடைய பார்வையில் இது அற்பமான காரியம் அல்லவா
என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், உலகத்தின் பாவத்தையே மன்னித்தீரு, உலகத்தின் பாவத்திற்காகவே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க மாட்டீரா என்று ஆண்டவரோடு கூட பல நேரங்களில் என் வாலிப நாட்களில் போராடி இருக்கிறேன். ஆகவே தான் வாலிப நாட்களில் நான் ஜெபிக்க பொழுது அந்த வீடுகளுக்குள் போகும் பொழுது நான் இப்படித்தான் சொல்லி ஜெபிப்பேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியே இந்த வீட்டில் நீங்கள் துள்ளி விளையாடணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து வருவேன். ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தை நான் விசுவாசித்து அந்த வசனத்தை அனுபவித்திருக்கிறதுனால வீடுகளுக்கு போகும் பொழுது நான் சொல்லுவேன், முதலாவது சொல்லி ஜெபிப்பேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே இந்த வீட்டில் நீங்கள் துள்ளி விளையாடணும் அப்பா, எல்லா அறைகளிலும் நீ இருக்க வேண்டும், இங்க இருக்கிற ஜனங்களை இந்த குடும்பத்தினரை நீ ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அப்படியாய் ஜெபித்து வருவது உண்டு. பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்தவர் நம்முடைய பாவத்தை சுமக்க மாட்டாரா? என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க மாட்டார். அவர் தீர்த்து விட்டார், அதை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னது இதுதான், நானும் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. இந்த வசனம் நமக்குள்ளாக இப்பவும் கிரியை செய்து கொண்டே இருக்கணும். உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்துட்டாரு, என்னுடைய பாவத்தையும் சேர்த்து தீர்த்துட்டாரு, ஆகவே இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் அதற்கு அறிகுறியாகத்தான், அந்த எண்ணத்தை உணர்த்தும்படிக்காகத்தான், அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை குறித்து சொன்ன முதலாவது சாட்சி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:7. 17 2:17 மன்னிக்கோ. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராகும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியன், கிருபாதார பலி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் ஆண்டவரை குறித்து சொன்ன சாட்சி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னதாக வேதத்தில் சொன்ன சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். என் பாவத்தையும் மன்னியும், உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்திற ஆண்டவர் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருந்தால் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவர் எனக்காக மரித்து விட்டார், இன்னொரு பலி கிடையாது, இன்னொரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இன்னொரு தேவாட்டுக்குட்டி கிடையாது, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே, விசுவாசம், பயம் வரும் பொழுது, ஒரு நடுக்கம் வரும் பொழுது இனி நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படி ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக சாட்சி யோவான் ஸ்நானகன் இரண்டாவதாக ஆண்டவரை குறித்து சொன்ன சாட்சி யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிப்போம். அவர் என்னிலும் மேன்மையானவர். அவன் சொல்லுகிற இரண்டாவது சாட்சி, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், தியானித்தேன். டக்குனு என் மனசில் நிறைய வந்துச்சு. உட்கார்ந்து கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது அவர் பெரியவர் என்று சொல்லியிருந்தால் நிறைய வசனங்கள் எனக்கு கிடைத்திருக்கும். யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், சாலோமோனிலும் பெரியவர், பெரியவர் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டே நான் பிரசங்கத்தை சுலபமாய் முடித்து இருப்பேன். நிறைய வசனங்கள் என் ஞாபகத்தை கண்களை மூடின உடனே வந்து விட்டது. யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி சாலோமோனிலும் பெரியவர், நம் இருதயத்திலும் பெரியவர். நம் இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்த்தால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்கு மேலாய் பெரியவராய் இருந்து என்று சொல்லி நிருப வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற சாட்சி, அவர் மேன்மை உள்ளவர், அவர் மேன்மை உள்ளவர், அவர் மேன்மை உள்ளவர். அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லா விதமான மேன்மைக்கும் பொருந்தியவராய், மேன்மை பொருந்தியவராய் இருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், எல்லாத்தையும் உண்டாக்கினார், அண்ட சராசரங்களையும் படைத்தார், ஆகவே அவர் பெரியவராக இருக்கிறார். நம்மிலும் பெரியவர், நம்ம உள்ளத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனங்கள் எல்லாம் பெரியவர் என்ற வார்த்தையில பிரசங்கம் பண்ணி கொண்டே போகலாம். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், நம்முடைய இருதயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனங்கள் சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் மேன்மை உள்ளவர்,
அவர் மேன்மை உள்ளவர். ஆண்டவர் பெரியவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் யோவான் இரண்டாவதாக யோவான் கொடுக்கிற சாட்சி அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 27ஆம் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிற. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அல்ல என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மேன்மை உள்ளவர்? இது நல்லா இருக்க தெரியணும். ஆண்டவர் பெரியவர்னா தெரியும். ஏன்னா பெரியவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடினா ஐயோ அவ்வளோ பெரியவர் என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே மேன்மை உள்ளவர். ஆண்டவர் ஏன் மேன்மை உள்ளவர்? ஆண்டவருக்கு அந்த மகிமை ஏன் கொடுக்கப்படுகிறது? யோவான் ஏன் அப்படி ஒரு சாட்சியை சொல்லுகிறான்? நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற அந்த தேவாட்டுக்குட்டியாய் வந்த இயேசு கிறிஸ்து மேன்மை உள்ளவர். ஏன் மேன்மை உள்ளவர்? அழகாக சொல்லுகிறார். எனக்கு முன்பதாக எனக்கு பின்வந்தும் என்னிலும் அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், எனக்கு முன்னாடி இருந்தார், ஆனால் எனக்கு பின்னாடி வந்திருக்கிறார், ஆகவே அவர் மேன்மை உள்ளவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி இருந்தார், ஆனால் எனக்கு பின்னாடி வந்திருக்கிறார். அவருடைய வழியை நான் ஆயத்தப்படுத்தும்படிக்காக வந்திருக்கிறேன், ஆகவே அவர் மேன்மை உள்ளவர் என்று வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்கு முன்னாடி இருந்தார், ஆனால் எனக்கு பின்னாடி வந்தார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் உலக தோற்றம் முதல் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உலக தோற்றம் முதல் அண்ட சராசரங்களை படைத்தவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படியே ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்த வார்த்தை, நமக்கு எல்லாருக்கும் முன்பதாக இருந்த வார்த்தை இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்மை காக்கும்படிக்காக நமக்கு பின்னாடி வந்து, அதாகப்பட்டது நம்ம மனு குலத்துக்கு பின்னாடி வந்து நம்மை காக்கிறபடியாக இருக்கிறபடினால் அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி யோவான் சாட்சி கொடுக்கிறார். ஏன் அவர் மேன்மை உள்ளவர்? அதுதான் அங்கே ரகசியம். எனக்கு முன்னாடி அவர் இருந்தார், எப்பயோ இருந்தார், ஆனால் நான் பிறந்த பிறகு எனக்கு பின்னாடி வந்தார், அவருக்கு வழியை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற காரியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட சில நேரங்களில் நம்ம பின்னாடி வந்து அப்படி தான் நிற்கிறாரு. நம்மை சண்ட சராசரங்களை படைத்த தேவன் நமக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. என் மகனே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா, மகனே உன் இருதயத்தை தர மாட்டாயா என்று சொல்லி இதோ வாசப்படியில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். நம்ம பின்னாடியே வந்து கொண்டு இருக்கிறார். என்னைக்காவது ஒரு மகன் திரும்ப மாட்டானா, என் மகள் திரும்ப மாட்டாளா, என்னைக்காவது இந்த எல்லாத்தையும் உலகத்தை வெறுத்து விட்டு என்னிடத்தில் வரமாட்டாளா என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய பின்னாடியே வந்து கொண்டு இருக்கிறார். நம்மிலும் பெரியவர், நமக்கு முன்னாடி வந்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சகல மகிமையை இழந்து விட்டு நம்முடைய பின்னாடி வந்து ஐயோ என் பிள்ளை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா, என் மகள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாளா என்று சொல்லி நம் கூடவே நம் பின்னாடியே ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு ஏமாளியை போல, ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் நம் பின்னாடியே வருகிறதினாலே தான் அவர் மேன்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாட் பிகாஸ் ஆஃப் இஸ் மைட்டினஸ், நாட் பிகாஸ் ஆஃப் இட் அத்தாரிட்டி, அதெல்லாம் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் வல்லமையிலே பெரியவர், அவர் செய்கைகளே பெரியவர், மகத்துவமானவர், இதெல்லாம் நாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஏன் மேன்மை உள்ளவர்? என் தகப்பன் ஏன் மேன்மை உள்ளவர்? என் தகப்பன் ஏன் மேன்மை உள்ளவர்? என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட 3 வேளை கூலி சுகமாக சாப்பிட்றாங்களே என்று சொல்லும் பொழுது அவன் ஓடுகிறான். கெட்ட குமாரனும் அண்ணன் நல்ல தகப்பனும் கெட்ட குமாரனும் உமையிலே ஓடுகிறான். என் தகப்பன் வீட்டில் 3 வேளையும் வேலைக்காரர்கள் கூட நல்லா சாப்பிட்றாங்களே, உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை ஒரு கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கதறினான். ஏனென்று சொன்னால் அவன் தெரிந்து வைத்திருந்தான், என்னுடைய தகப்பன் மேன்மை உள்ளவர், என் தகப்பன் மேன்மையானவர். எனக்கு முன்பதாக அவர் வந்திருந்தாலும் என்னை நிமித்தம் அவருடைய எண்ணங்கள் என்னையே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, அவருடைய மகிமை என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு பின்னாகவே அவர் வந்து கொண்டு இருக்கிறார். நான் எங்கேயெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் வருகிறார். ஆண்டவர் என்னை காக்கும்படிக்கு வருகிறார். நான் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். தயவு உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், இதெல்லாம் குறித்து தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் அவர் மேன்மை உள்ளவர். அவர் தாமதிக்கிறார், இன்னும் கொஞ்சம் காலம் வருவதற்கு தாமதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் மேன்மை உள்ளவர். இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். சுவாபப்படி காட்டொலிவ மரத்தில் இருந்த நாம் வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தில் நாம் ஒட்டப்பட வேண்டும். அந்நியர்களாக இருந்தவர்கள், துர்க்கிரியைகளாக இருந்தவர்கள், அசுத்தர்களாக இருந்தவர்கள், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தவர்கள், இருளின் பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒளியின் பிள்ளைகளாக நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்கிற ஆவலோடு கூட எனக்கு முந்தி இருந்தவர்
எனக்கு பிந்தி வந்திருக்கிறார், ஆகவே அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேன்மை உள்ளவர். இஸ் சோ ஆனரபிள் காட். அவர் காட் இஸ் சோ ஆனரபிள். இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். என் பின்னாடி ஓடி வந்தார். இத்தனை வருஷம், 30-32 வருஷம் ஆண்டவர் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார். பவுலை பின்தொடர்ந்தார் ஆண்டவர். ஒரு நாள் பிடிச்சாரு. முள்ளின் மீது உதைக்கிறது உனக்கு கடினமா? சவுலா இருந்து ஓடினா, இஷ்டத்துக்கு ஓடினா. அதே மாதிரி தான் என்ன ஓடினா. ஆகவே தான் அவன் சொன்னான், தன் வாழ்க்கையெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட படைச்சிட்டு, அந்த மேன்மை உள்ள தேவன் எனக்கு அப்படிதான் சிலுவை என் மேன்மை என்று சொன்னால் உலகம் என் பின்னே என்று சொல்லி கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 காரியங்கள் இதிலிருந்து வெளிப்படுகிறது. ஒன்று, வாசிக்க கேட்டதை போல யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை, அவருடைய பாத ரட்சையினுடைய வாரை கூட நான் அழுக்கிறதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He is humbling yourself before the Almighty. அவர் மேன்மை உள்ளவர். அந்த அன்பின் மேன்மைக்கு ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? அவர் பெரியவர். அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய அதிகாரங்கள், அவருடைய ஆளுகை குறித்து சொல்லும் பொழுது அவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் மேன்மை உள்ள அன்பு. உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் மேன்மையான ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு. ஒரு நாளும் நம்மிடத்தில் நம்ம விட்டு விலகாத அன்பு. மனிதர்கள் அன்பு மாறலாம், எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இயேசுக்கு அவர் மேன்மையானவர் என்று பெயர் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why God has been called an honorable God? நம்முடைய கடவுள் அப்படி மேன்மையான கர்த்தர் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? அவருடைய அன்பு மாறாதது. எந்த நாளில், எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய அன்பு மாறாது. ஆகவே தான் அவர் மேன்மை உள்ளவர். எனக்கு முன்னாடி இருந்தவர் எனக்கு பின்னாடி வந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் மேன்மை உள்ளவர். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை தேடி வந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சையினுடைய வாரை அழுப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவன் சொன்னதாக, தன்னை தாழ்த்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில அந்த 5th சண்டே என்று நினைக்கிறேன், இதைத்தான் பேசினேன். மனத்தாழ்மையை குறித்து பேசினேன். அவருடைய பாதரட்சையின் அவர் அவ்வளவு மேன்மை உள்ளவர் ஐயா. அவருடைய பாதரட்சையை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுவான், மீகால் தாவீது பெட்டி வீட்டுக்கு, ஆண்டவருடைய பெட்டி வரும் பொழுது, ஓபேத் ஏதாம் வீட்டிலேருந்து ஆண்டவருடைய பெட்டி வரும் ஆடி பாடுவான். எல்லாத்தையும் அழுத்து வைத்து தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அழுத்து வச்சுட்டு ஒரு சணல் கோணியை போட்டுக்கிட்டு பணிப்பெண்களோடு கூட டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துட்டு இருப்பான். மீகால் அவமதிப்பா. அப்போ சொல்லுவான், முட்டாப்ப, என் ஆண்டவர் மேன்மை உள்ளவர். ஆகவே அவருக்கு முன்பதாக இன்னும் என் பார்வைக்கு அர்ப்பணம் நேசனமாவேன். அவர் மேன்மை உள்ளவர் ஐயா, மேன்மை உள்ளவர். கரவலாடுகளின் பின்பதாய் தெரிந்து கொண்டிருந்த என்னை அவர் தெரிந்து கொண்டார். மேன்மை உள்ளவர். பெரிய தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பெரிய தேவன், வல்லமுள்ள தேவன் அன்பினால் என்னை தெரிந்து கொண்டார். உன் தகப்பனை காட்டிலும், உன் தகப்பன் வீட்டாரை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னை ராஜாவாக்கின அந்த மேன்மை உள்ள தேவனுக்கு முன்பதாக என்னுடைய மேன்மையெல்லாம் கழட்டி விட்டு, என்னுடைய ராஜ மேன்மையெல்லாம் கழட்டி விட்டு அவருக்கு முன்பதாக டான்ஸ் ஆடினேன், நடனம் ஆடினேன். என் பார்வைக்கு இன்னும் அர்ப்பணம் தூசணம் அர்ப்பனாக மாறுவேன் என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் பார்வைக்கு இன்னும் அர்ப்பனாய் மாறுவேன். இன்னும் என் பார்வைக்கு நான் குறைந்து போவேன். இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும், எவ்வளோ என்னை தாழ்த்த முடியுமோ அவளை தாழ்த்துவேன் என்று சொன்னதாக வேதத்தில். அதற்காக வேதம் சொல்லுகிற லூக்கா 3:16, 1:27, மார்க் 1:7 இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். அவருடைய பாத ரட்சையை அவிழ்ப்பதை காட்டிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் தகுதியற்றவன் அல்ல. ஆண்டவர் முன்பதாக அந்த ஒரு தாழ்மை. நிறைய நேரங்களில் இந்த தாழ்மை குறித்து நான் ஏற்கனவே சொன்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை. ஆண்டவர் என்ன உபயோகப்படுத்துவாரா? ஆண்டவருக்கு நான் வேலை செய்ய முடியுமா? மோசையை மாதிரி எனக்கு திக்கு வாய் இருக்கிறதே, மந்த நாவு இருக்கிறது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு நான் இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேன், whether I can serve God, whether I can minister the Almighty God, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. நம்மளுக்கு மனத்தாழ்மை தான் தேவை என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். அது அல்ல, உன்னை குறித்து கம்மியாக எண்ணிக்கொள்வதில்லை. திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் இஸ் நாட் நெசசரி. மனுஷன் தன்னை குறித்து ஆண்டவர் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, தாழ்மையாக. அதான் தாழ்வு மனப்பான்மை. திங்கிங் லெஸ் ஆஃப் ஒன் செல்ஃப், திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். அது அல்ல,
திங்கிங் யுவர் செல்ஃப் லெஸ், அதுதான் தாழ்மை, மனத்தாழ்மை. ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. திங்கிங் நாட், இட் இஸ் நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் இஸ் திங்கிங் யுவர் செல்ஃப் லெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படு. உன்னை ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், ஆனால் ஆண்டவர் பார்வையில் நான் விலையேற பெற்றவன். ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய முடியும் என்கிற காரியம், நம்பிக்கை, விசுவாசம். நான் மந்த நாவு தான், திக்கு வாய் தான், என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். நான் இப்படி தான் ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய முடியும். ஆகவே தான் தாழ்வு மனப்பான்மை. யூ ஷுட் நாட் திங்க் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், ராதர் யூ ஷுட் திங்க் யுவர் செல்ஃப் லெஸ். நான் ஆண்டவருக்கு முன்னதாக எம்மாத்திரம், தாவீது சொன்னா பாருங்க, எம்மாத்திரம், ஓமாய் எம்மாத்திரம், நான் யார், எம்மாத்திரம், நான் ஒரு புழு என்று சொல்லுகிறதை போல ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துகிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு காரியம், தாழ்மை. அவருடைய பாதரட்சையின் வாரை கூட அழுப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. காரணம், அவர் எப்படிப்பட்டவர்? மேன்மையானவர். அன்பு, அவருடைய அன்பு மேன்மையானது, அவருடைய இரக்கம் மேன்மையானது, அவருடைய தயவு மேன்மையானது. ஆகவே தான் அவர் மேன்மையானவர். சர்வ வல்லவர் தான். ஆண்டவர் எதையும் செய்வார், பிசாசை விரட்டுவார், சுகப்படுத்துவார், எதை கொடுப்பார், நோயை விரட்டுவார். அவர் பெரியவர், அதில் சந்தேகம் இல்லை. அதே சமயத்தில் என்னை நேசிக்கிற அவ்வளவு பெரிய ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். உயர்ந்த இடத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிறார். ஒன்றுமில்லாத என்னை, உதவாக்கரையாக என்னை, மண்ணான என்னை நோக்கி பார்த்து அன்பு செலுத்துகிறாரே. ஆகவே தான் என் ஆண்டவர் அந்த அன்பின் அடிப்படையில் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் மேன்மை உள்ளவர், அவர் பெரியவர். நோ டவுட் இன் தட். அதே சமயத்தில் அதிகமாய் சிந்திக்கப்படாத ஒரு காரியம், அவர் மேன்மை உள்ளவர். காரணம், இவ்வளவு பெரியவராயிருந்தும் எனக்காக இறங்கி வந்தார். இவ்வளவு பெரியவராயிருந்தும் என் மீது அன்பு செலுத்துகிறாரு. இவ்வளவு பெரியவராயிருந்தும் எனக்கு முன்னிருந்தும் எனக்கு பின் வந்திருக்கிறாரு. ஆகவே மேன்மை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக மனத்தாழ்மை அடைவது ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதான காரியம் சொல்லுகிறது, வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:30. ஆமென், ஆமென். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் முதல் காரியம் ஒரு மனத்தாழ்மை. இரண்டாவது, அதே யோவான் சொல்லுகிறான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. நான் எம்மாத்திரம் அற்பப்பற, நான் நீசன், பாவிகளின் பிரதான பாவி, அகால பிறவி, நீசன், விபச்சாரக்காரன், வேசிக்கள்ளன், திருடன், புகழ்ச்சிக்கு மயங்கரவன் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே தான் அவர் மேன்மையானவராக இருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு அந்த மேன்மையை உணர்ந்தவனாய் ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுகிற காரியம், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட எனக்காக விழுக்க தகுதி இல்லை. அவர் என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருக வேண்டும். இதுதான் மனத்தாழ்மையில் ஒன்று சொன்ன, அவர் முன்பதாக தாழ்மைப்படுவது. இட் இஸ் நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் ஷுட் பி யூ ஷுட் திங்க் யுவர் செல்ஃப் லெஸ். ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லையா, நான் ஒன்று குருட முட்டாப்பையா, ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை, அறிவு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உலகம் சொல்லும் நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு தகுதியானவன் அல்ல. காரணம், அவர் மேன்மை உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு பாவியை அவர் நேசித்து, இப்படிப்பட்ட பாவியை அவர் பாவிக்கு பின்பதாக ஓடி வந்தாரே, எனக்கு முன்னிருந்தும் எனக்கு பின்னாலே வந்தாரே. ஆகவே அவர் மேன்மை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் பெருகவும் நம் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுவேன். நீங்கள் நல்லா சொல்லுவேன், நல்லா ஜெபிக்கிறாங்க நிறைய பேர், ஆண்டவரே நீங்கள் பெருகணும் நாங்கள் சிறுகணும். ஆனால் அர்த்தம் தெரியல, அவங்களுக்கு தெரியல, அர்த்தம் தெரியல. சும்மா எல்லாம் வசனத்தை சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவர் பெருகணும் நான் சிறுகணும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுது, உள்ளான மனுஷன் நீ பலனடையணும், புறமான மனுஷன் வீக்கன் ஆகணும். அதான் அர்த்தம். அவர் பெருகணும். என் உள்ள இருக்கிற வேதத்தை இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மோடு கூட நமக்குள்ளாய் நமக்கு மேலாய் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உள்ளே இருக்கிற மனுஷன் பலன் அடையணும், புறம்பா இருக்கிற மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கணும், சிறுமை அடையணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையணும், அவர் பெருகணும். எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு பெருகணும், என் புறம்பான மனுஷன் சிறுமை அடைந்து கொண்டே இருக்கணும், சிறுமை அடைந்து கொண்டே இருக்கணும் என்று வேதம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:16.
எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் இதுதான் அவர் பெருகணும், நான் சிறுகணும். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். சும்மா வேலை ஆண்டவரே நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும். என்ன பெருகணும்? ஆண்டவர் பெருசாக அப்படியே இதில் காட்டிடணுமா, டெலஸ்கோப்பில் காட்டிடணுமா, மேக்னிஃபையிங் கிளாஸில் காட்டிட்டு நம்மளை மாற்றி காட்டிடணுமா, கான்கேவ் லென்ஸில் காட்டினீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸில் காட்டிங்கன்னா பெருசாக தெரியும், உன்னது சின்னதாக தெரியும். அப்படியா காட்டிகிட்டு இருக்கணும்? ஆண்டவரே நான் பார்க்கும்போது நான் சின்னதாக தெரியணும், நீங்கள் பெருசாக தெரியணும். இந்த மாதிரி லென்ஸை வச்சா வித்தை காட்டிகிட்டு இருக்கணும்? இல்லை. உள்ளான மனுஷன் பலன் அடையணும், புறம்பான மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கணும். புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே இருக்கணும் நாளுக்கு நாள். ஆகவே தான் சொல்லுவார், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அனுதினமும் சிலுவையை சுமந்து அனுதினமும் சிலுவையில் நம்ம அறையணும்னு சொல்லி வேதம் நம்ம நிறைய பிரசங்கிமார்கள் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு முன்னிருந்த தின விசுவாசிகள் தினந்தோறும் அதை ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வாழ்க்கை முழுசும் அவர் பெருகணும், நான் சிறுகணும் என்று சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3:16. எபேசியர் 3:16 இல்லையா? உள்ளான மனுஷன் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல பலன் அடையணும், அவர் பெருகணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு எப்படி பெருக முடியும்? உங்களை உள்ளான மனுஷன் நீங்கள் பலன் அடைஞ்சாதான் இயேசு பெருக முடியும். இயேசு உங்களில் வாழணும், உங்களை மூலமாக தான் இயேசு பெரியவர்னு, அவர் பெருகணும், பெரியவர்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். நான் சிறுகணும், அதுக்கு நான் சிலுவையில் சாகணும். சிலுவையினுடைய அந்த சொல்லுது 5:24 கலாத்தியில் சொன்னதை போல கிறிஸ்துவுடையவர்கள் தங்களையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே சொல்லுங்க அறைந்திருக்கிறார்கள். அன்லெஸ் தட் ஹேப்பன்ஸ், நீங்கள் வாயில சொல்லலாம், அது மாயமான தாழ்மை. ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆண்டவரே நல்லா கண்ணீரோட ஜெபிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். கண்ணீரோட ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நீ பெருகணும், நான் சிறுகணும். உள்ளான மனுஷனில் பலன் அடையாதபடிக்கு, புறமான மனுஷனை சிலுவையில் அறையாதபடிக்கு, புறமான மனுஷனை கொண்டு போய் புதைக்காத வரைக்கும் ஆண்டவர் உன்னிலே பெருமை அடைய முடியாது, ஆண்டவரை நீ மேன்மைப்படுத்த முடியாது. ஏன்னா மேன்மை உள்ளவர், அவர் பெருகவும் நான் சிறுகவும் முடியும். சும்மா வார்த்தை ஜாலத்தில் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை அடையணும், நான் நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஏன் ஆசைப்படி இல்லை ஆண்டவரை, ஏன் இஷ்டப்படி அல்ல ஆண்டவரை, உங்க இஷ்டப்படி உங்க சித்தப்படி அவர் பெருகணும். ஆண்டவருடைய சித்த எண்ணில பெருகணும், ஆண்டவருடைய பரிசுத்த எண்ணில பெருகணும், ஆண்டவருடைய விசுவாச எண்ணில பெருகணும், ஆண்டவருடைய அன்புல என்ன பெருகணும். என் சுய அன்பு, என் சுய சித்தம் எல்லாம் என்ன செய்யணும்? சிரிந்து கொண்டே சின்னதாகிட்டே போகணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பத்தோரோ நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ளான மனுஷனை பலன் அடையும் பொழுது ஆண்டவர் பெருகவும் நாம் என்ன செய்கிறோம்? சிறுகவும் வேண்டும். நிறைய நேரங்கள் ஆசை வரும் நமக்கு, நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு உண்மையிலே ஆண்டவர் பெருகவும் நாம் சிறுக வேண்டும். புறம்பான மனுஷன் ஆசைப்பட கண்ணு கேட்கறதில்ல, கண்ணு எல்லாத்தையும் காணும், பார்க்கறதெல்லாம் வேணும்னு, பணம் வேணும், நகை வேணும், வீடு வேணும் எல்லாம் சொல்லும். எல்லா இச்சைகள், அந்த இச்சைகளை அழித்து விட்டு நான் சிறுகணும், அவருடைய எண்ணம் பெருகணும். அவருடைய எண்ணம் நான் என்னுடைய நாட்களில் சின்ன வயசில் இன்டர்நேஷ்னலில் PhD வாங்கின மனுஷனாக இருந்தேன். டெல்லியில் இன்றைக்கி எவ்வளோ வேலைக்கு கூப்பிட்டாங்க, எவ்வளோ கூப்பிட்டாங்க, டெல்லியில் எவ்வளோ கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் வர முடியாது, இங்கே இருக்கிற ஊழியம், இங்கே இருக்கிற காரியங்கள் எனக்கு இது முக்கியம் என்று சொன்னேன். மதுராந்திலேருந்து வந்துட்டேன், நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார் வந்துட்டேன், கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கேருந்து என்னுடைய படிப்புக்கு ஏற்ற தொழில், என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை டெல்லியில் இருக்கிறது. என்னை எத்தனையோ பேர் டெல்லியில் வேலைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நீ வரல, யூ வுட் ஹவ் காட் நோட்டீஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொன்னான், நீ அங்கே வந்திருந்தீங்கன்னா நீ பெரிய ஆளாக இருப்பேன்னு சொன்னாங்க. நான் பெரிய ஆளாகிறத பெருசு இல்லை, என் ஆண்டவர் நாம மகிமை அடையணும். அந்த நாட்கள் எனக்கு வாலிப நாட்கள் இந்த வைராக்கியம். இன்னைக்கு டெல்லியில் போயிருந்தேன், எங்கேயோ போயிருப்பேன், ஃபாரின் போயிருப்பேன், ஆண்டவர் ஒரு வேளை மறந்திருப்பேன், மறுதளித்திருப்பேன். ஒரு காரியத்தில் எனக்கு நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் ஆணி அடைய வேண்டும். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் பாட்டு போய் அழுவேன். ஆண்டவர்கிட்ட கூப்பிட்றாங்க, ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொல்ல, நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு முக்கியம். நான் 1000 முறை தோற்கலாம் ஆண்டவரை, நான் 1000 முறை வெட்கப்படலாம்,
1000 முறை என் முகத்தில் கரி பூசலாம், 1000 முறை எனக்கு தோல்வி வரலாம். ஆண்டவரை, நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கணும். நான் அவமானப்படலாம், நான் வெட்கப்படலாம், நான் தோல்வி அடையலாம், எனக்கு ஏமாற்றம் வரலாம், நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்காம போகலாம். தட் இஸ் நாட் த மேட்டர் மை லார்ட். நான் தோத்து போகலாம், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யாகலாம், நான் சொன்ன காரியங்கள் நடக்காமல் போகலாம், எல்லாம் போகட்டும். ஆண்டவரை, என்னை மட்டமாக கூட நினைக்கட்டும். நீங்கள் மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும், நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கணும், நீங்கள் உங்களுடைய நாம மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும். என்ன பெரிய ஆள்னு நினைக்க வேண்டியதில்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய ஆள் என்று நினைக்கணும். ஆண்டவர் அதை தான் என்கிட்ட கேட்டார், மகிமையை மட்டும் எனக்கு கொடுத்துரு என்று சொல்லி. அவர் பெருகணும், நாம் சிறுகணும். சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் அன்பரே சுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு மேன்மையானவர், இயேசு மேன்மையானவர். அவருடைய பாதரட்சியின் வாரை கூட கவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவர் பெருகணும், காரணம் அவர் மேன்மை உள்ளவர். எனக்கு முன்னாடி இருந்தும் எனக்கு பின்னாடி வந்தாரே, என்னை தேடி வந்தாரே, என்னை விட பெரியவராக இருந்தும் இந்த சிறியவனுக்காக ஓடி வந்தாரே, இந்த எளியவனுக்காக ஓடி வந்தாரே. அவர் மேன்மை உள்ளவர். அவர் பாதரட்சியை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது, நான் எம்மாத்திரம். ஆகவே சொல்லுகிறேன், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். என் உள்ளான மனுஷன் அபிஷேகத்தில் ஆவியின் சித்தத்தின்படி நடக்கிறவன் பிழைப்பான், மாம்சத்தின் சித்தையை ஒழிக்கிறவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தினுடைய மாம்ச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தையினால் பிழைக்கிறவள், அதுதான் அர்த்தம். உள்ளா நான் பெருகவும் நீ ஆண்டவர் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னால் என் மாம்ச சிந்தை அழியணும், என் ஆவிக்குரிய சிந்தை வளரணும். நீர் பெருகணும், ஆவிக்குரிய சிந்தை வளரணும், இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள்ள இருக்கணும், ஆயுதமாய் இருக்கணும் என்று அர்த்தம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக வாசிப்போம். மத்தேயு 3:11, லூக்கா 3:16, 2 வசனங்கள் இருக்கிறது, ஒரே காரியம்தான். ஏதாவது ஒரு வசனத்தை மத்தேயு 3:11 வாசிப்போம். அவர், நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இது மூன்றாவது சாட்சி. யோவான் ஒளியை குறித்து யோவான் சொன்ன மூன்றாவது சாட்சி இந்த சாட்சி. நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க தகரம், இரும்பு, இதெல்லாம் வெள்ளி அதாகப்பட்டது நெருப்பினால் சுத்திகரிக்கப்படும், மற்றதெல்லாம் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பொண்ணு, வெள்ளி, இரும்பு, தகரம், பித்தளை இதெல்லாம் நெருப்பினால் அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படும், கழுவப்படும், மற்றதெல்லாம் தண்ணீரினால் கழுவப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வந்து, நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் மேன்மை உள்ளவர், நான் தண்ணீரினால் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரார் பாருங்க, அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து, அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த பரிசுத்தாவியை குறித்து சொல்லும் பொழுது சும்மா பரிசுத்தாவியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பரிசுத்தாவின்னு சொல்லும் பொழுது, பரிசுத்தாவி வரும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, வல்லமை வருகிறது. பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரை நிறைத்திருந்தார். whenever you get baptized by the Holy Spirit, பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது உன்னதத்தின் வல்லமை உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. அதை மறந்து போயிடாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ளாக, தேவனுடைய வல்லமை, பரிசுத்த வல்லமை, ஆண்டவருடைய மகிமை, விசேஷித்த விதமாக உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக வருகிறது பரிசுத்த ஆவியினால்.
டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பரிசுத்தாவி. சும்மா பரிசுத்தாவினா பாஷை பேசிட்டு போயிடுறது, அப்படி போயிடுறது இல்லை. பரிசுத்தாவி வரும் பொழுது பலன் அடைந்துவீர்கள். You'll get strengthened. உன் ஆவி ஆத்துமா சரீரம் பலனடையும். சாதாரண பலம் அல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள் கடந்து வரும். இரண்டாவதாக வேதம் இரண்டாவதான காரியம், அவன் இங்கே யோவான் ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட் சொல்லுகிற காரியம், பரிசுத்தாவி வரும் பொழுது கூடவே அக்கினி வரும், அக்கினி அபிஷேகம் வரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யாத்திராகமம் 24:17, எபிரேயர் 12:29, உபாகம் 4:24 வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அந்த பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவர் உலகத்தில் என்னதோ வந்தேன், இப்படியே அக்கினியை போட வேண்டேன். லூக்கா 12:49 சொல்கிறார், நான் வந்தேன் உலகத்துக்குள்ளாக அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லுக விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதி போயிருக்கிறார். பட்சிக்கிற அக்கினியானவர், அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவர். இன்றைக்கு அவர் அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதாக வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அக்கினி அபிஷேகம் வரும் பொழுது, அக்கினி சுத்திகரிக்கிற அக்கினி, அதை சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். சுத்திகரிக்கிற அக்கினி, இந்த பரிசுத்த ஆவியினோடு கூட வருகிற அக்கினி நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் அழகாக, நமக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியத்திலும் சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளை அறியாமலே சில அசுசைகள் இருக்கும். நம்மளை அறியாமலே அந்த காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். கடந்த வாரம் கூட அண்ணன் சொன்னாங்க, அமிலத்துக்குள்ளாக பைப்பை போடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத அசுத்தங்கள் எல்லாம் அந்த அமிலத்தில் கரைஞ்சி போடும். அதே போல் அக்கினியில் ஏன் பொண்ணை கொண்டு போய் நீ கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அப்படியே வெயிட் போட்டு எடுத்துக்கிறது இல்லை, அதில் அழுக்கு இருக்கும். முதல்ல போய் அதை என்ன செய்ய, அக்கினியில் உருக்கி அழுக்கெல்லாம் போய்கிட்டு சுத்த தொங்கமாக கொண்டு வா, அப்புறம் நான் எடை போட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்கிற காரியங்கள் அக்கினியினால் புடமிடப்படுகிறது. சுத்திகரிக்கிற அக்கினி என்று அதற்கு பேர். இந்த அக்கினி அபிஷேகம் இறங்கும் பொழுது அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுக்காக தான் அடிச்சுக்கிறோம், பரிசுத்தாவில நிரம்பி செபிங்க. அந்த அக்கினி இறங்கும் பொழுது ஆராதனையில், தம்பி ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆராதனையில் இறங்கும் பொழுது, அக்கினி அபிஷேகம் இறங்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களை சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற மாம்ச பலகீனங்கள் மட்டுமல்ல, அசுசைகளும் இச்சைகளும் மாம்ச இச்சைகளும் ஓடி போகும். எந்த ஒரு மனுஷன் ஆவியில நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற பாவத்தின் பிரமாணம் எடுபட்டு போய்விடும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்குள்ள ஒரு பாவத்தின் பிரமாணம் இருக்கிறது. 7:15-14, நான் விரும்புகிறதை செய்யாமல், விரும்புகிற நன்மையை செய்யாமல், விரும்பாத தீமையை செய்கிறேன். இதற்கு காரணம் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவத்தின் பிரமாணம் என்று சொல்ல, அந்த பாவத்தின் பிரமாணம், அந்த பாவத்தின் வேர் எடுபட்டு போக வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் அந்த காகிலும் வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன். 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அபயங்களில் இருக்க காண்கிறேன். அதுக்கு முந்தான வசனம் தான், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உள்ளான மனுஷனின்படி நியாயப்பிரமாணத்தின்படி பிரியமாயிருக்கிறேன், ஆனால் புறமான சரீரத்தின்படி நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு. ஆகவே தான் உள்ளான மனுஷன் பலன் அடையணும், ஆண்டவர் பெருகணும், நம்ம சிறுகணும் என்று சொன்னோம். அப்படி ஆண்டவரை பெருகிறதுக்கும் நம்ம சிறுகிறதுக்கும் இடம் கொடுக்க வேண்டும், அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அக்கினி அபிஷேகம் வந்து எல்லாவற்றையும் எரித்து போட வேண்டும். எல்லாவற்றையும் எரித்து போடணும். வேதம் அழகாக சொல்லுகிற எல்லாவற்றையும் எரித்து போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 12:49. விரும்புகிறேன் என்று சொன்னார். மார்க் 9:49. மார்க் 9:49. நல்ல வசனம் வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். எந்த பலியும், இதான் முக்கியமானது. ஏற்கனவே அந்த சொல்ல, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். நம்ம யாரு? வேதத்துக்கு நம்ம குறித்து என்ன சொல்லுது? 2-3 காரியம் சொல்லுது வேதத்தில். ஒன்று, உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பில் சாரமற்று போனால் எதுக்கு உதவும்? தெருவில் கொட்டி காலால் மிதிப்படுவதற்கும் ஒன்றுத்துக்கு எதுக்கும் உதவாது. இந்த வேதம் மிக அழகான வசனம் பாருங்க. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவதை போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான்.
அந்த சாரம் நமக்குள்ள வந்தாதான், அக்னியினுடைய சாரம் நமக்குள்ள வந்து நமக்குள்ள பாவ செதில்களெல்லாம் அது எடுத்து போட்டு நம்முடைய மனதை உற்சாகப்படுத்தினால்தான் அதுதான் அக்னியின் அபிஷேகம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர் வருவார், வந்து வெறும் தண்ணீரினால் கழுவுகிறது மாறல்ல, பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அந்த பரிசுத்தாவியோட அக்கினினால் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த ஞானஸ்நானம் பாவ சரீரத்தில் இருக்கிற பாவ அழுக்கை கழுவுது, தண்ணீர் கழுவுகிறதை போல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் கழுவும்படிக்காக சுத்திகரிக்கிற அக்கினியாய் வரும். பலிபீடத்திலிருந்து வருகிற பரிசுத்த அக்கினி. நாதாபு அபியும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள், எரித்து போட்டப்பட்டது அக்கினி. அந்நிய ஆண்டவர் சமூகத்தில் பலிபீடத்தின் அக்கினி பரிசுத்தமானது. அந்த பலிபீடத்தின் அக்கினி நமக்குள் வரும் பொழுது அந்த அக்கினியில பட்டதெல்லாம் பரிசுத்தம். அதை பத்திரப்படுத்தின்னு வைப்பார் ஆண்டவர். அவன் கையில் வச்சிருந்த தூப கலசம் எல்லாமே அக்னி பட்டுருச்சு, ஆகவே அது பரிசுத்தமாயிடுச்சு, அதை எடுத்து பத்திரப்படுத்துன்னு சொல்லுவார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல அக்கினி பரிசுத்தாவியோடு கூட அக்கினி அபிஷேகம் வரும் பொழுது பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரங்களாக மாறிவிடுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக, ஆண்டவருடைய அபிஷேகத்தின் பாத்திரமாக மாறிவிடுகிறோம். ஆகவே தான் மூன்றாவதாக அவன் சொன்ன சாட்சி என்ன சொன்ன காரியம், அவன் சொன்னது அவர் வருவார், வந்து அக்னியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம், பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், எழுத்துக்கள் எல்லாம் பைபிள் இருக்கிறவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வேதாகம் வைத்திருக்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் இல்லை. அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் வெளியாகும். ஏனெனில் அது அக்கினியினால வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் மேல அஸ்திபாரமாக வீட்டை கட்டும்போது பொன் வெள்ளி இதனால கட்டியிருந்துன்னா அக்கினியினால் ஒரு நாள் வரப்போறார், பரிசுத்த அக்கினியோடு கூட. அப்புறம் அந்த அக்கினியினால அது வெளிப்படும். சொல்ல வாசிங்கம்மா. இன்னும் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினி பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அதாகப்பட்டது. பொன் வெள்ளி இவைகளால் கட்டினால் அது கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால், வைக்கோல வச்சு கட்டினா அக்கினி வரும் பொழுது நஷ்டமடையும். அந்த நஷ்டம் நம்ம அடையக்கூடாது என்பதற்காகத்தான் அக்கினியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் தான் வாழ்க்கையை கட்டியிருக்கிறோம் இல்லையா? புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்யறான்? ஆழமா தோண்டி கற்பாறையின் மேலே, நல்லா சிறு பிள்ளைகளாம் பாட்டு பாடி இருக்கும்ல, புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்யறான்? கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுறான். பெருமழை வந்தது, எல்லாம் வந்து நிலைத்து நின்றது. புத்தி உள்ள மனுஷன் மணல் மேலே கட்டினான்னு சொல்லப்பட்டது. அஸ்திபாரம், வேறொரு அஸ்திபாரத்தை நான் போட விரும்பல. கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல என் வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை எப்படி கட்டியிருக்கிறேன்? பொண்ணு வச்சு கட்டியிருக்கிறான். விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம், சோதிக்கப்பட்ட விசுவாசம். ஒரு விலையேற பெற்ற பொன் சோதிக்கப்படுவதை போல ஒருவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. பொன்னாய் நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாய் ஜொலிப்பேன் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் யோபு. நான் போகிற பாதையை தேவன் அறிவார். அவர் சோதித்த பிறகு நான் என்னவாவேன்? பொன்னாய் மாறுவேன். எனக்கு சோதிக்கப்பட்ட விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட விசுவாசமா, பொன்னான விசுவாசமா, மகிமையான விசுவாசம். அண்ணன் சொன்னதை போல மகிமையானதான், யாக்கோபில சொன்னதை போல மகிமையான பரிசுத்தமுள்ள மேன்மையான ஒரு விசுவாசமா. அப்படி இருந்தால் அக்கினி வரும் பொழுது நீ கட்டினது நிலைத்திருக்கும். இல்லை அண்ணன் வேண்டாம், இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், நான் என்ன சுண்ணாம்பு கூட எனக்கு தேவை இருக்காது, நான் என்ன செய்கிறேன், புல், நான் வைக்கோல் இவைகளினால் என் வீட்டை கட்டுவேனானால் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவற்றை கட்டினால் மரம் கூட கிடையாது, வெந்து போய்விடும். சாலிடா இரும்பு கொண்டு, தங்கத்தை கொண்டு, வெள்ளியை கொண்டு கட்டினால் அக்கினி வரும்போது நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3 சாட்சியை கேட்டோம். யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் ஒளியை குறித்து அவன் சாட்சி கொடுக்க வந்தான். 3 சாட்சியை சொன்னான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் என்னிலும் மேன்மையானவர், அவர்
ஜலத்தினால் மட்டும் ஞானஸ்நானம், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பிரியமானவர்கள், இந்த செய்தியை உங்களை ஆண்டவரிடத்தில் மிகுந்த பயபக்தியோடு கூட ஆண்டவரிடத்தில் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நாமளும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், கண்களை மூட போகிறோம், முழங்கால் படியிட போடுகிறோம், நிற்கிறார்கள், எல்லாம் செய்யலாம். ஆண்டவரை, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, நீ என் வீட்டில் வந்து, என் உள்ளத்தில் வந்து, என் வீட்டில் வந்து துள்ளி விளையாடுங்க. ஆண்டவரை, தகப்பனே, நீர் மேன்மை உள்ளவர், அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவரை, என்னை இவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் என்னை நேசிக்கிறீர, நீர் மேன்மை உள்ளவர், நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆண்டவரை, உள்ளான மனுஷனில் பலனடைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய மாம்சத்தையும் அது இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லணும். மூன்றாவதாக, ஆண்டவரை, அக்னி அபிஷேகம் எனக்கு தாங்க என்று சொல்லி செபிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். ஆயத்தமா? சுருக்கமாய் தான் செபிக்க போகிறேன். அல்லோயா ரபதனமா சங்கலா தீனக்காவா. பரிசுத்தாவின் வல்லமை அப்படியே மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். அப்படியே தரை எங்கும் பனி பறிந்ததை போல, இந்த ஒரு அறை எங்கும் அப்படியே வெள்ளையாய் பஞ்சு பஞ்சாய் மேகத்தை போல காரியங்கள் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவர் மேன்மை உள்ளவர். உன்னையும் நேசிக்கிற, என்னையும் நேசித்தார், உன்னையும் நேசிப்பார். உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்தாரே, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க மாட்டாரா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரை, நீர் மேன்மை உள்ளவர். ஆண்டவரை, உமக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, என் பாவத்தை மன்னி, என் பாவத்தையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்று அறிந்து கொண்டேன், அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரை, இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரை, நீர் மேன்மை உள்ளவர். உம்முடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவரை, நீர் பெருகணும். ஆண்டவரே, நான் சிறுகணும். ஆண்டவரே, என் உள்ளான மனுஷன் பலனடையணும். அபிஷேகத்தில் உள்ளான மனுஷனில் ஆண்டவரே வரங்களும் கனிகளும் காணப்படணும். உள்ளான மனுஷன் பலனடையணும். புறமான இச்சைகள் உள்ள சரீரம் ஒளிந்து போக வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு எனக்கு தேவையானது அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அக்கினி அபிஷேகம் வரும் பொழுது, அக்கினி இறங்கி வரும் பொழுது, எல்லா செதில்களும், பாவ செதில்களும், எல்லா விதமான அசுத்தங்களும் கடந்து போகிறதாக இருக்கிறது. அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. லபிதுனி மிஷக்கர தீன கபிதன மாரா சங்கல தீன கபர. ஒவ்வொரு மேலும் சபையை சுத்திகரிக்கும்படிக்காக, சபையை புதுப்பிக்கும்படிக்காக நீர் பெருகவும், ஆண்டவரே, நாங்கள் சபை சிறுகவும் தக்கதாக, ஆண்டவர், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் தக்கதாக, ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் சோத்தரிக்கிற ஆண்டவரே, we feel ourselves small. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதாக, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஓ கரமா சங்கலா பதியாக்கரா ஓதிரா பரப சங்கலா தீனகபித ரப ஓபிரா பல பதுனி அந்தர தீரா கபல பரபர சந்தரா கராத்திர. Thank you, Lord. 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 Thank you for your mighty presence. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மேலும் சுத்திகரிக்கிற அக்கினி இறங்குவதாக, சுத்திகரிக்கிற அக்கினி இறங்கி எல்லா பாவத்தின் செதில்களை சுத்திகரிப்பதாக, சுத்திகரிப்பதாக. Right now, right now, right now, right now, right now, right now, right now. சுத்திகரிக்கிற அக்கினி, சுத்திகரிக்கிற அக்கினி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் இறங்குகிற அபிஷேகம், ஞானஸ்நானம் சபையை சுத்திகரிப்பதாக, சுத்திகரிப்பதாக, சுத்திகரிப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.